இந்த 2026ஆம் ஆண்டோட உலக தாய்ப்பால் வாரத்தோட மையக்கருத்து ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். அதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சிறந்த மருத்துவ முறைகளை பலப்படுத்துறது. அந்த வகையில் ஒரு தாய் பிரசவிக்கும் மருத்துவமனையில் பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ் BFHI நெறிமுறைகள் எந்த அளவுக்கு சரியாக பின்பற்றப்படுதோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே புகுற்ற வாய்ப்பு 45% வரைக்கும் அதிகமாகுது அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு WHO நிரூபிச்சிருக்காங்க. பிரசவ அறையில் நடக்கிற சில எளிய மருத்துவ மாற்றங்கள் குழந்தையோட வாழ்நாள் நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்குது. அந்த 10 முக்கியமான BFHI வழிகாட்டுதல்களையும் அதோட மருத்துவ காரணங்களையும் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பாலிசி. மருத்துவமனையில் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான தெளிவான கொள்கைகள் எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். அப்போ தான் டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லாருமே ஒரே மாதிரி சரியான வழிகாட்டுதல்களை தருவாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் காம்பிட்டன்ஸ். தாய்ப்பால் சரியாக வரலன்னு சொல்கிற தாய்மார்களுக்கு உடனடி மருத்துவ உதவி கிடைக்க நர்ஸுகள் அப்புறம் லாக்டேஷன் ஆலோசகர்களுக்கு தாய்ப்பால் புகுட்டும் முறைகள் பற்றின முழு பயிற்சி இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கர்ப்பகால ஆலோசனை. பிரசவத்துக்கு அப்புறமா கவலைப்படுறதை விட கர்ப்பத்தோட 7வது மாதத்திலேயே தாய்ப்பாலோட அவசியம், சீம்பாலோட நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது தாயோட மன அழுத்தத்தை குறைச்சி பால் சுரப்பை வேகப்படுத்தும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா உடனடி தோல் தொடர்பு. குழந்தை பிறந்து முதல் 1 மணி நேரத்துக்குள்ள தாயோட நெஞ்சோட சேர்த்து வைக்கும்போது ஸ்கின் டு ஸ்கின் தொடுதல் மூலமாக தாயோட உடலில் ப்ரொலாக்டின் அப்புறம் ஆக்சிடோசின் ஹார்மோன்களை தூண்டி சீம்பால் அப்படிங்கிற கொலஸ்ட்ரம் உடனடியாக சுரக்க உதவுது. 5வதாக பார்த்தீங்கன்னா சரியான பிடிப்பு முறை. தாய்ப்பால் கொடுக்கும்போது வலி ஏற்படுறதுக்கும் காம்புகளில் காயம் வர்றதுக்கும் புவர் லாட்ச் தான் முக்கியமான காரணம். குழந்தை அதோட வாயை அகல திறந்து ஏரியோல பகுதியை சேர்த்து கவ்வ பழகிட்டா பால் குழாய்கள் அழுத்தப்பட்டு பால் தடை இல்லாமல் வெளியேறும். 6வதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாய்ப்பால்லையே 87% தண்ணீரும் தேவையான ஊட்டச்சத்துகளும் இருக்கு. 7வதாக பார்த்தீங்கன்னா ஒரே அறையில் தங்கிறது. பிரசவத்துக்கு பின்னாடி தாயையும் குழந்தையும் தனித்தனியான அறையில் வைக்காம ஒரே அறையில் வைக்கும்போது தான் குழந்தையோட பசி சமிக்ஞைகள் தாய் உடனுக்குடன் உணர்ந்து பால் கொடுக்க முடியும். 8வதாக பார்த்தீங்கன்னா பசி சமிக்ஞை பார்த்து பால் கொடுக்கறது. மணி நேர கணக்கெல்லாம் பார்க்காம குழந்தை தலையை திருப்புறது, கையை சப்புவது மாதிரி இருக்கக்கூடிய பசியோட முதல் அறிகுறிகளை பார்த்து பால் கொடுத்து தாய்ப்பால் சுரப்பை தொடர்ந்து சீராக வைக்க உதவும். 9வதாக பார்த்தீங்கன்னா பாட்டில் பாலை தவிர்க்கிறது. பாட்டிலில் பால் குடிக்கும்போது குழந்தை உறிஞ்சும் முறையும் தாய்ப்பால் குடிக்கும் முறையும் முற்றிலும் வேறுபட்டது. பாட்டில் பழகினா நிப்பிள் கன்ஃபியூஷன் ஏற்பட்டு குழந்தை தாய்ப்பால் குடிக்க மறுக்கும். மேலும் கிருமி தொற்றுகளும் இதில் ரொம்பவே ஜாஸ்தி. 10வதாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஆதரவு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பிறகும் தாய்ப்பால் ஆதரவு குழுக்கள் அப்புறம் ஆலோசகர்களோட தொடர்பு இருக்கும்போது தான் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்க முடியும். இந்த 10 வழிகாட்டுதல்களும் சரியாக பின்பற்றும் போது பிரசவத்துக்கு பின்னாடி தாய்க்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் குறைஞ்சு தாய்ப்பால் புகுட்டுவது ஒரு இயல்பான மகிழ்ச்சியான அனுபவமாக மாறும். நீங்கள் பிரசவத்துக்கு மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கும் போதே இந்த BFHI நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பேபி ஃப்ரெண்ட்லி மருத்துவமனைகளை தேர்ந்தெடுங்க. மேலும் தாய் சேய் ஆரோக்கிய தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.